ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே நம்ம ஹீரோட பிரதர் அது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அங்கே வந்துடுறான். என்ன இன்னைக்கு லேட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும், என்ன நீங்கள் வீட்லேயே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன் நான் வீட்டில் இருக்கிறது என்ன உனக்கு என்ன அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிட்டுருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன் அன்கம்ஃபர்டபுளாக எனக்கு இருக்க போகுது, இங்கே நம்ம சிஸ்டர் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கா, சவுண்டாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்காது இல்லை, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஹீரோ அவங்க பிரதர்கிட்ட மார்னிங் நானும் மீவும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போது பார்த்துக்கிட்டோம், உங்ககிட்ட சொல்லலையான்னு சொல்லிட்டு கேட்டதும், நீங்கள் 2 பேரும் காலைல மீட் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷாக்காக இருக்குது. அப்போ ஹீரோயினும் சும்மா இருப்பாள், அவனை வெறுப்பேற்றுறதுக்காக அவனோட கையை பிடிச்சிட்டு, ஆமாம் நான் சாங் கூட இருந்தப்போ உங்கள் பிரதரை மீட் பண்ணின்னு சொல்லிட்டு பேசுகிறா, நீ அதை எதையும் பெருசாக எடுத்துக்காதன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவோட பிரதர் சாங் அது யாருன்னு சொல்லிட்டு கேட்டதும், சாங் யாருன்னு தெரியாதா, பெரிய ஹோட்டலோட ஓனர், எக்ஸிக்யூட்டிவாக இருக்கார், ரொம்ப ஹேண்ட்ஸமான பர்சன், அவர் கூட சேர்ந்து நம்ம மேய்க்கு நிறைய நியூஸ் வந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதும், நீ எந்த நியூஸை பற்றி பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. நீ காரில் இருந்து இறங்குறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு, ஒருவேளை நீ அந்த நியூஸை பார்த்துட்டு தான் இவ்வளோ டைம் ஆக்குறியோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான். சரி உனக்கு ஒருவேளை இப்போ தெரியலனா அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிருவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க வேஃபனை காமிக்கிறாங்க, அந்த நியூஸை தான் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினையும் சாங்கையும் சேர்த்து எழுதி வச்சுருக்காங்க, ரொம்ப அசிங்கமாக போஸ்ட் வேற போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஹாப்பி ஆகிட்டு அதை எடுத்து அவங்க ஸ்டேட்டஸாக வேற போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டி காமிக்கிறாங்க, பார்த்தா இது எல்லாமே அந்த பொம்பளையோட வேலை தான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட ஆன்ட்டிக்கு அங்கே ட்ரிங்க்கெல்லாம் சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க, எப்படியாச்சும் இவங்களை வச்சு அவங்க வேலையெல்லாம் முடிக்கணுன்றதுக்காக. அப்போ நீ பயங்கரமான ஆளாக தான் இருக்க, உன்னோட அண்ணனோட பொண்ணோட லைஃபவே ஸ்பாயில் பண்ணுற லெவலுக்கு நீ இந்த மாதிரியெல்லாம் போட்டு விட்ருக்கியே, உனக்கு என்ன கொஞ்சம் கூட பயமா இல்லையா, உனக்கு பரிதாபமா இல்லையா அவங்கள பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு இதுக்கு கவலையாக இருக்க போகுது, இங்கே பார்த்தீங்களா வேஃபன் என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்கன்னு, மேயை எல்லாருமே டார்கெட் பண்ணிட்டு இருந்தால் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஆன்ட்டி மேயோட அம்மா உன்கிட்ட எதுவும் பேசலையா, இந்த மாதிரி நீ அவங்க போஸ்ட் போட்டு வச்சிருக்கீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என்ன அவங்க பேரை சொல்லியா எழுதியிருக்கேன் என்ன பேசுறதுக்கு, அதுக்கு மேலே அவளால் என்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாங் இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண உன்கிட்ட சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், அவர் மட்டும் அப்படி சொன்னார்னா நான் மேயையும் அவங்க அம்மாவையும் இந்த வேர்ல்டு லெவலுக்கு ஃபேமஸ் ஆக்கிடுவேன், அவ்வளோ ஃபோட்டோஸ் என்கிட்ட இருக்குது, எல்லாத்தையுமே லீக் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பேசுகிற எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம ஹீரோவோட ஆன்ட்டிக்குமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அப்புறம் அங்கே நம்ம ஃபாவோட ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க, இவ ஒரு ஆக்ட்ரஸாக இருந்துட்டு எப்படி அடுத்தவங்க ஹஸ்பண்டுக்கு ஆசைப்படலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இவ ஒரு காண்டாக்ட் ப்ராடக்ட்டுமே அறிமுகப்படுத்தினா ஞாபகம் இருக்கா. அதுக்கப்புறம் ஒருத்தர் கூட சேர்ந்து கனெக்ஷனில் இருந்தப்ப இவ ப்ரெக்னெண்ட்டுமே ஆகிட்டா, ஆனால் அவர் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னது இவ அபார்ஷன் பண்ணிட்டா. அப்புறம் டைரக்டர் கூடயுமே இவளுக்கு கனெக்ஷன் இருந்துச்சு, அதனால தான் இவளை அங்கே பேன் பண்ணிட்டாங்க, இவளுக்கு இப்போ யாருமே ஜாப் கொடுக்கறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மட்டமெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவோட சிஸ்டர், நீங்கள் இப்படிலாம் தப்பாக அடுத்தவங்களை பற்றி பேசாதீங்க, ஏதாச்சும் யாராச்சும் எழுதி வச்சா இப்படிலாம் பேசுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு அவங்க, நீ என்ன உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம ஹீரோயினோட அம்மாவை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த லேடி ஒரு பாரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இவங்க 2 பொண்ணையும் பார்த்தியா, ஒன்று வெஸ்டர்ன் மாதிரி இருக்கும், இன்னொன்று சைனீஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றியும் கேரக்டர் அனலைஸ் பண்ணுறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோட சிஸ்டர், நீங்கள் தைரியம் இருந்து அவங்க முன்னாடி இதெல்லாம் பேச வேண்டியதானே, பின்னாடி எதுக்காக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதும், நாங்கள் என்ன தப்பாக பேசினோம், உண்மையை தானே பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக என்ன பேசுகிறாங்க. அப்போ ஹீரோயின் அங்கே முன்னாடி எனக்கு அதை பற்றி ஒரு கவலையும் கிடையாது, யார் என்னை பற்றி என்னதில் எழுதி வச்சுருக்காங்கன்றதெல்லாம், ஆளுங்களுக்கு இதே வேலை தான் மற்றவங்கள பற்றி தப்பாக எழுதுறது, அதை பற்றிலாம் நான் கவலைப்பட்டுருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், இந்த பொண்ணுங்க எல்லாருமே ரொம்ப அமைதியாக இருக்காங்க, நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கோங்க, தேவையில்லாமல் என்னோட ஃபேமிலியை பற்றி மட்டும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபன்னாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள், யாருன்னே தெரியாத ஆளுங்க கூட டெய்லியுமே நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளை பற்றி அவள் தப்பாக பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாம் நம்ம ஹீரோவுமே அங்கே கேட்டுட்ருக்கான். அப்போ நிலைமை ரொம்ப மோசமாக போகிறத பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோவோட பிரதர் வந்துடுறான், யாருக்காச்சும் பசிக்குதா வாங்க சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டுட்ருக்கான். அப்போ ஹீரோயின், இன்னைக்கு என்னால் கிளாஸ் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், என்னோட மைண்டுமே ரொம்ப அப்செட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் போகிறதுக்கு முன்னாடி உங்களோட வாஷ்ரூமை யூஸ் பண்ணிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்புறம் ஹீரோயினுமே அங்கே உள்ளே வந்துடுறான். அப்போ இவனுமே பின்னாடியே வர்றான், நம்ம ஹீரோவுமே மேலே நின்றுட்டுருக்கான். அப்போ மேன் சொன்னதுமே, நீ ஒன்றும் என்னை பற்றி கவலைப்படாத, நான் இப்போ நல்லா தான்
இருக்கேன்னு சொல்கிறா. நீ வந்து அந்த கமெண்ட்ஸை பற்றி வந்து அவங்க பேசுனதை பற்றி கவலைப்பட்டுருந்தேன்னா அதை பற்றி ஒன்றும் நீ கவலைப்படாத. சோசியல் மீடியாவில் ஆளுங்க வந்து என்ன வேணாலும் எழுதி வச்சுட்டு போவாங்க, அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்ப கஷ்டமாயிருது. சோசியல் மீடியாவை நான் அவ்வளோ யூஸ் பண்ணதில்லை, எனக்கு அதனால் அவ்வளோ தெரியறதில்லை அப்படின்னு சொல்கிறான். கமெண்ட்ஸ் வந்து ஆளுங்க எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் வந்து அந்த கமெண்ட்ஸ்னால எத்தனை பேர் மனசு இருந்து எந்த லெவலுக்கு பாதிக்கப்படுதுன்றதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் அவன்கிட்ட என்னை வந்து காலையில் வந்து ஹோட்டலில் ஆளுங்க பார்த்துருப்பாங்க, அதை வச்சு நான் உள்ள தப்பு தான் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு எதையும் எழுதி வச்சுருக்காங்க. அவங்க எனக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்கறது கிடையாது, எக்ஸ்பிளைன் பண்ணுறது கூடன்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு சின்ன கமெண்ட்ஸை வந்து அதில் எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. அது எத்தனை பேர் லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணுன்றது அவங்களுக்கு வந்து புரிய மாட்டுது அப்படின்னு சொல்கிறா. ஆளுங்க வந்து சோசியல் மீடியாவில் எழுதி இருக்கிறது உண்மையாக பொய்யான்னு கூட வந்து ட்ரை பண்ணுறது கிடையாது அதை புரிஞ்சுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. ஒருத்தவங்க கையில் கத்தி எடுத்தா தன்னை வந்து ஹர்ட் பண்ணிக்கிறதுக்காக அவங்க எடுக்க மாட்டாங்க, மற்றவங்கள கொல்றதுக்காக தான். ஆனால் நான் என் கையில் கத்தி எடுத்தேன்னா கண்டிப்பாக வந்து என்னதான் ஹர்ட் பண்ணிக்குவேன், மற்றவங்கள பண்ண மாட்டேன்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு பயமாயிருது. நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறான். நீ ஒன்றும் பயப்படாத, நான் ஸ்ட்ராங்காக தான் இருந்துகிட்ருக்கேன், நான் எதுவும் எனக்கு பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அவன் வந்து நீ கண்டிப்பாக இப்போ வந்து உண்மை தான் பேசிகிட்டு இருக்க, நீ ரொம்ப சீரியஸாக பேசுகிறன்றது எனக்கு புரியுது. ஏன்னா நான் மார்னிங் வீட்டுக்குள்ளே வரும்போது உன்னோட காரில் வந்து நான் உன்னை பார்த்தேன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் அங்கே ட்ரிங்க் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு இருந்தா இல்லையா, அது எல்லாத்தையும் அவன் பார்த்துருக்கான். அப்போ நீ வந்து நான் ட்ரிங்க் பண்ண போதா பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் வந்து வேணும்னு பார்க்க கிடையாது, நாங்கள் கார் ஸ்டாப்பாக இருக்கவும் என்னன்னு சொல்லி தான் உள்ளே பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இப்போ நல்லா தான் இருக்கேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. நம்ம ஹீரோயின் அங்கே வாஷ்ரூமுக்குள்ளே வந்ததுமே பாவம் அவங்க பேசின எல்லாத்தையுமே நினச்சிட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறா. அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, இப்படிலாம் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோவுமே அங்கே வெளியே வந்துடுறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது ஹீரோயின் அழுகிற சவுண்டை கேட்டுட்டு. அதுக்கப்புறம் அவள் திரும்ப அவங்க சிஸ்டர் வந்து உனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னா நீ ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அழுதுட்ருக்கா. இன்றைக்கி நான் வேறு அந்த பாப்பை மீட் பண்ணி ஆகணுமே, அவன் வேறு வந்துடுவானே ஈவினிங், நான் கண்டிப்பாக ஒர்க்கை முடிச்சுட்டு வேகமாக கிளம்பி ஆகணும், நான் அழுகிறத ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஆனால் அவளால் முடிய மாட்டுது, அழுதுகிட்டே இருக்கா. அப்போ ஹீரோக்கு அவ்வளோதான் தாங்க முடியல, நாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்போ ஹீரோயின் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் அவன் பதில் பேச மாட்டான். யாருன்னு கேட்குறேன்னு சொன்னாலும் பதில் பேசாமல் நாக் மட்டும் பண்ணுறான். உடனே ஹீரோயின் எந்திரிச்சு வேகமாக கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அவள் வெளியே வரா. அப்போ ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை என்னோட பிரதர் சொன்னால் நீங்கள் வாஷ்ரூம் போகிறதா, நீங்கள் வந்து பார்த்தா அப்செட்டாக இருக்கீங்களே, அதான் செக் பண்ணி பார்க்க வந்தேன், என்னாச்சு எதுக்காக அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு நான் ஒன்றும் அழுகலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணீரை துடைக்கிறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. நான் இங்கே ப்ரெஷப் தான் ஆக வந்தேன்னு சொல்கிறா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் வரவுமே அவள் பின்னாடி வந்து நடந்து போகிறா. அப்போ பக்கத்தில் கண்ணில் வந்துட்டு ஏதோ ஒட்டியிருக்கு, அதை தொடச்சி விட்டுட்டு டோன்ட் க்ரை லிட்டில் மீ அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டதுமே அவளுக்கு ஷாக் ஆகிருது. நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்ததுமே இவ வேகமாக கிளம்புறான். ஒழுங்கா சொல்லுங்கள், இப்போ நான் ட்ரங்க்குமே பண்ணலை, இப்போ நான் சுயநிலையோட தான் இருந்துகிட்ருக்கேன், என்னை லிட்டில் மீன் கூப்பிட்டீங்கல்ல, இந்த நேம் எப்படி உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அப்படியே ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த நேமை வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க நீ உங்களை கூப்பிட்றவங்கன்னு, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப தொல்லை பண்ணுறேன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் இன்னைக்கு எனக்காக நீங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுருந்த அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுமே அவங்க சொல்லி தான் பண்ணீங்களா, ஒழுங்கா சொல்லுங்கள் அது யாருன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவனுக்கு கோவமாயிருது. அவங்களோட நேமோ அவங்களோட ஃபேஸோ எதுவுமே எனக்கு ஞாபகம் கிடையாது, ஆனால் அவங்களுக்கு ஒன்று மட்டும் ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது, நல்லாவே தெளிவாகவே அவங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அது யாருன்னு கேட்டதும் இவன் சொல்ல மாட்டான். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஃபோன் வந்துடுது. அப்போ ஹீரோயினுக்கு வந்து ஃபோன் வருது, அதை எடுத்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு மேலே போயிடுறான். பார்த்தா அவங்க அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க, பாப் வந்து உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கேட்டுறான். அப்புறம் ஹீரோயின் காரை போய் அங்கே ஸ்டார்ட் பண்ணால் கார் ஒர்க் ஆக மாட்டுது. ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறதுடான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஜெய் வந்துடுறான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் கார் வந்து இப்படி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோவுமே அங்கே தான் இருக்கான். என்னன்னு பார்த்தா இது நம்ம ஹீரோவோட வேலை தான். அங்கே ஜெய்யை வச்சு வேணா காரவே ரிப்பேர் பண்ண வச்சுருக்கான். எதுக்காக பாஸ்ன்னு சொல்லி கேட்டதும் நீ அவளை கூட்டிகிட்டு போய் ட்ரா பண்ணு, நீ அவள் பக்கத்தில் இருந்து கண்காணிக்கணும்னு சொல்லியிருக்கான். அப்போ அங்கே ஜெய் வந்துட்டு நான் கூட்டிகிட்டு போய் உங்களை ட்ரா பண்ணுறேன், என்னோட பாஸ் வந்து சொல்லியிருக்காருன்னு சொன்னதும் ஹீரோயின் அதெல்லாம் வேணாம், நான் கார் டாக்ஸ் பிடிச்சு போய்க்கிறேன்னு சொல்கிறா. அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் காரில் இருங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் இவளுக்கு கோவம் வந்துடுது. நான் தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்புறா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ பிரதர் வந்துட்டு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். கேட்டுட்டு
என்ன உங்கள் பிரதர் வந்து கூட்டிகிட்டு போக சொன்னாரான்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, நானாகவே தான் பேசுகிறேன் இப்போ உங்ககிட்ட வந்து அவங்ககிட்ட இம்பார்ட்டண்டான ஒரு மேட்டரை பற்றி பேசணும்னு சொல்கிறான். ஹீரோயின் வந்து என்னன்னு கேட்டதும் நான் வந்து பாப்பா பற்றி பேசணும்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேருமே அங்கே காரில் போயிட்டுருக்காங்க. சரி சொல்லுங்கள் நீங்கள் இப்போ என்ன பேசணும் பாப்பா பற்றின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. உங்கள் அம்மாவோட நேம் என்ன மந்தனாவான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் வந்து ஆமாம் இப்போ என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோவை தான் அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க அப்போ கூப்பிட்ருக்காங்க. அப்போ யாருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னதும் அது ஃபேமஸான அந்த ஆக்ட்ரஸ் அவங்களோட அம்மாவுக்கு தான், மேயோட அம்மாவுக்குன்னு சொன்னதும் அவன் அந்த இடத்துக்கு போயிருக்கான். பார்த்தாங்க வெளியே கார்ட்ஸ் நிற்கிறத பார்த்துட்டு என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ்ட்டை கோவப்பட்டிருக்கான். இவன் வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்கள டேக் கேர் பண்ணி இருக்கிறதுக்காக இங்கே நின்றுட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் அவன் ஹீரோயின்ட்ட சொன்னதுமே அது ஒன்றும் எங்களோட ஆளுங்க கிடையாது, அது பாப்போட ஆளுங்கன்னு சொல்கிறா. எனக்கு அப்போவே என்னமோ தப்பாக தான் தோணிச்சின்னு சொல்கிறான். சரி நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு சரி அந்த பாப்பா உனக்கு எப்போ இருந்து தெரியும்னு சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு அந்த ஆள் யாருன்னே தெரியாது, ஆனால் அந்த ஆள் என்னை வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருக்காரு, என்னை பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு இதுக்கெல்லாம் காரணம்னா தான் என்னால் தான் அந்த ஆள் வந்து ஒன்றை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். கேட்டுட்டு ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அந்த ஆளுக்கு அன்றைக்கி நடந்த ப்ராப்ளம் என்னால் தான் நினச்சிட்டு இருக்காரு. ஐ திங்க் என்னோட சிஸ்டரோட அந்த அக்கௌண்ட்டில் இருந்த நம்ம போட்டோவை வந்து அவர் பார்த்துட்டு தான் உனக்கு எனக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அங்கே ஹாஸ்டல்லையுமே நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அது உங்களோட ஆளுங்க இல்லைன்றப்ப அவங்கள வெளியேற்ற சொல்லிட்டேன், அவங்களுமே அதே மாதிரி பண்ணிட்டாங்க, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நீ ஒன்றும் பயப்படாதன்னு சொல்கிறான். ஹீரோயின் நான் இன்னைக்கு நைட்டு அவனை தான் மீட் பண்ண போயாகணும் அப்படின்னு சொல்கிறா. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் சில பண ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறா. என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கேட்டதும் அதை என்னத்தை போய் சொல்கிறது, அந்த பண பிரச்சனையை பற்றி தான் அவன் பேசுகிறதுக்காக என்னை கூப்பிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ ஒன்றும் கவலைப்படாத, என்னோட பிரதர்ட்டையுமே நான் இதை பற்றி பேசிட்டேன், அவர் கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணுவாருன்னு சொல்கிறான். என்ன உங்கள் பிரதருமே இதில் இன்வால்வ் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக் ஆகுறா. அதை அப்போ பார்த்தா அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு இன்றைக்கி பாப்பா வந்து மீட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணிட்டான், நீ என்ன பண்ண அவன் இந்த லெவலுக்கு அப்செட் ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்புறம் ஹீரோயினை வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு போகும்போது நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே உன்னோட பிரதர் வந்து என்ன பண்ணார் அவன் மீட்டிங்கை கேன்சல் பண்ணுற லெவலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டதுமே அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோட்ட வந்து அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கான் பாப்பா வந்து என்னை மீட் பண்ண வரப்போகிறான்னு. ஹீரோ நீ அவனை பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆகாமல் நார்மலாக பிஹேவ் பண்ணு, அதுக்கப்புறம் அவனோட பேசுகிற எல்லாத்தையுமே எனக்கு கேட்க வை, அதை எல்லாத்தையுமே நம்ம வேற ஒரு பெரிய பர்சன் இருக்காங்க அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க அதை ஹேண்டில் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லியிருக்கான். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவோட ஆன்ட்டிகிட்ட தான் கொண்டு போய் ஹீரோவோட செக்ரட்டரி அதை எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறான். அதெல்லாம் அவங்க கேட்டதும் எங்களுக்காக டைம் ஒதுக்குனதுக்கு உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து எல்லாருக்குமே ஜஸ்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதே மாதிரியே இந்த ப்ராப்ளத்தை கூடிய சீக்கிரம் நீங்கள் முடிச்சு வைப்பீங்கன்னு நினைக்கிறாரு எங்கள் பாஸ், நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதும் சரி உங்கள் பாஸ் யாருன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஆனால் இவன் எந்த பதிலுமே சொல்ல மாட்டான். அப்புறம் நம்ம ஹீரோவோட ஆன்ட்டியும் ஹீரோயினோட ஆன்ட்டியுமே அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நான் எவ்வளோ ப்ராப்ளம் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன், ஃபேக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ல எல்லாம் அந்த மேயோட அம்மாவை மாட்டி விட்டு அவளை இவ்வளோ பெரிய கடன்காரி ஆக்கி வச்சுட்டேன், இருந்தாலும் அவள் தோல்வியை ஒத்துக்காமல் ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்ருக்கா, அந்த பாப்போட பின்னாடி பொண்ணு அனுப்பி வச்சு எதையாச்சும் சமாளிச்சிடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவளால் தான் எங்களோட பிரதர் வந்து என்ன பிரிஞ்சு போயிட்டான், அவன் என்ன எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு பேசினதும் நீ தேவையில்லாமல் பழைய பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கோவமாயிருது. அதை கேட்டுட்டு அவங்க நான் என்ன பண்ணுறது, அப்புறம் என்னோட அண்ணனை வந்து அவள் சீட் பண்ணியிருக்கா, நான் எப்படி அவளை சும்மா விடுறது, அந்த மேயை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பத்திட்டு எரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மேயனால தான் உங்களோட ஃபேமிலியில் இருந்த எல்லா மெம்பர்ஸுமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, நீ அதிகமாக குடிச்சிட்டே நினைக்கிறேன், நீ வீட்டுக்கு கிளம்புன்னு இவங்க சொல்கிறாங்க. அப்புறம் வாய மூடாமல் தேவையில்லாமல் திரும்ப பேசுகிறாங்க. உங்கள் பிரதரை வந்து நீங்கள் இன்னுமே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கீங்கல்ல, அதனால தானே அவங்க ஃபோட்டோவை இப்போ வரைக்கும் இங்கே வச்சுட்டு ரொம்ப வந்து பாசத்தோடு பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் பிரதரால் தான் உங்களுக்கு இந்த பொசிஷன் கிடச்சிருக்கு, ஒருவேளை இப்போ அவள் உயிரோடு இருந்திருந்தாருன்னா உங்களுக்கு இந்த பொசிஷன் கூட கிடச்சிருக்காதுல்லன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஓகே நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்போ அங்கே ஜெய் அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணிவிட்டு பாப்போட ஆளுங்க யாருமே வந்து இங்கே ஃபாலோ பண்ணிட்டு வரலை, அவங்களையுமே வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டாரு உங்கள் பிரதர்னு சொல்கிறான். சரி நல்லது இதுதான், சரி நீ என்ன பண்ணுறேன்னா என்னோட பிரதர் வந்து வீட்டுக்கு வர வரைக்கும் அவனையுமே சீக்ரெட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வா அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டுருக்கான். அப்போ நம்ம ஹீரோட பிரதர் அங்கே வந்துடுறான். ஹீரோ நீ என்ன அவளை ட்ராப் பண்ணிட்டியான்னு கேட்டுட்டு சரி பாப்பா பற்றி அவள் ஏதாச்சும் சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோட பிரதர் நல்ல வேளை இன்றைக்கி நீங்கள் அவளை காப்பாற்றலைன்னா அவள் இன்றைக்கி அவனை போய் மீட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அவள் சில டெபிட்ஸ்லாம் அவன்கிட்ட வாங்கி வச்சுருக்காளாம், அதை பற்றி தான் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தான்னு சொன்னதும் என்ன டெபிட்ஸ், அதை பற்றி அவள் ஏதாச்சும் டீட்டெயிலாக சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். டீட்டெயிலாக எதுவுமே சொல்லலை, ஆனால் அவள் என்கிட்ட சொன்னது என்னென்னா அவனை வந்து அவளுக்கு பர்சனலாக எப்பயும் தெரியாதான், அவன் தான் பின்னாடியே சுற்றிட்டு
சுற்றிட்டு திரியிறானா அவளை வந்து மீட் பண்ணுறதுக்காக. இந்த டெபிட்டில் வந்து வேறு பாவம் மாட்டிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் ஹீரோக்கு வந்து என்ன விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவள் ஃபோன் எடுத்து கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணிட்டு இருக்கா. அதில் பார்த்தா அந்த கேண்டமேரில் நடித்ததில் உங்கள் ஃபோட்டோ இருந்துச்சு இல்லையா, அதை பார்த்ததுலேருந்து உங்கள் மேலே எனக்கு க்ரஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கசியமான எழுதி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு ஃபோனை தூக்கி போட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அவங்க சிஸ்டர் வந்து நாக் பண்ணதும் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. நான் தான் ஆல்ரெடி நோட் எழுதி வச்சுருந்தேன், என்னை யாரும் இன்றைக்கி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீ எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் போய் ஹக் பண்ணிக்கிறா. சரி என்ன விஷயம், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஆன்ட்டி வந்து உன்னை பற்றி தேவையில்லாமல் தப்பாக எழுதி வச்சுட்ருக்காங்க, இதுக்கு மேலே எழுதுனா நான் சும்மா இருக்க மாட்டேன், அவங்கள ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு இன்றைக்கி என்ன மார்னிங் சாப்பிட்டேன், நீ இவ்வளோ கோவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் வந்து யார் வேணாலும் உன்னை பற்றி என்ன வேணாலும் பேசட்டும், எனக்கு என் சிஸ்டர் மேலே முழு நம்பிக்கை இருக்குது, அவள் யார்கிட்டையும் எந்த தப்பான வேலையும் எப்போ பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை திரும்ப ஹக் பண்ணிக்கிறா. இப்போ ஹீரோயின் எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் சரி நீ வந்து என்னை ஹக் பண்ணிக்கிட்டேன்னா அது எல்லாமே எனக்கு தூரம் பறந்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி நீ என்ன அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சோசியல் மீடியாவில் பதில் போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. ஆமாம் நான் பண்ணிட்டேன், எல்லா ஃபோட்டோஸையுமே டிலீட் பண்ண சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் நான் இன்றைக்கி மார்னிங் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த எந்த ஃபோட்டோவுமே இல்லை, ஆல்ரெடி எல்லாமே டிலீட் ஆகிருந்துச்சுன்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஹீரோயின் கண்டிப்பாக இது சாங் தான் பண்ணியிருப்பாரு, அவர் தான் டிலீட் பண்ண சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே சாங் கால் பண்ணிவிட்டு நீங்கள் தான் இதை ரிமூவ் பண்ண சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டு அவர் நான் எதுவுமே பண்ணலை, நான் வந்து அதை பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு யாரோ பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாரு. அதை கேட்டதுமே அவளுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு யோசனையாக இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அந்த ஒயிட் ரோஸ் எல்லாம் அவன் பார்த்துட்ருக்கான். அப்போ அங்கே ஜெய் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் டிலீட் பண்ண வச்சாச்சு சார்னு சொல்கிறான். அதுக்கு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டுருக்கான். அதுக்கப்புறம் சரி நீ அந்த பாப்பு வந்து காசு கொடுத்ததா சொல்லியிருக்காங்களே அதை பற்றின டீட்டெயில்ஸ் விசாரிச்சியான்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் அதை பற்றி எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன், நம்ம மேயோட அம்மா வந்து நிறைய கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அப்புறம் நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, பட் எல்லாமே லாஸ் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு, அதனால தான் அவங்களுக்கு இவ்வளோ கடன் வந்து அதிகமாகிருக்கு. அதுக்கப்புறம் ஆனால் அந்த பாப்டர்னு அவங்க நேரடியாக பணம் வாங்கின மாதிரி எந்த ஒரு டீட்டெயிலுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்புறம் எப்படி மேட்டை வந்து சொன்னாங்க அவன்கிட்ட வந்து காசு வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாங்களே பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான். கேட்டுட்டு ஜெய் வந்து இது பாப்போட வேலையாக தான் இருக்கும், அவங்கள மீட் பண்ணுறதுக்காக அந்த ஆள் அப்படி போய் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதை கேட்டுட்டு ஹீரோ வந்து எதுக்காக போய் சொல்லியிருக்கணும், ஒருவேளை அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு கண்டிப்பாக வந்து அப்படி அவங்க செஞ்சுருக்க வாய்ப்பே கிடையாது, யாராச்சும் அம்மா போயிட்டு பொண்ணு இந்த வேலை பண்ண சொல்லி அனுப்பி வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஹீரோ ஒரு ப்ளஸ் பக்கம் யோசிச்சு பார்க்குறான். ஹீரோ அந்த பக்கம் நடந்து வரும்போது கீழே பிளட்டாக இருக்குது. நம்ம ஹீரோவை போய் அங்கே பார்த்தா ஹீரோயின் காலில் அடிபட்டுருக்கு. என்னாச்சுன்னு கேட்டதும் என்னோட அம்மாவோட ட்ரிங்க் பாட்டில் நான் தெரியாமல் உடைச்சிட்டேன், அது மேலே அவங்க தள்ளி விட்டாங்க, காலில் அடிபட்டுருச்சுன்னு சொன்னதும் சரிவா நான் உன்னை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு நீ வந்து மரியாதையோடு என்னோட பாட்டிலை திரும்ப கொடுத்துரு, இல்லை நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நீ என்ன இவ மேலே இவ்வளோ பாசமாக இருக்கியா, சரி பரவாயில்ல இருக்கட்டும், நான் வந்து இவளை ஒரு நல்ல விலைக்கே உனக்கு விற்கிறேன், நீ போய் வந்து அவ்வளோ பாசமாக இருந்தால் உன்னோட அம்மா பட்ட சொல்லி இவளை நீ விலைக்கு வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இப்போ ஹீரோ நான் வந்து மறந்தே போயிட்டேன் அவங்க எப்படிப்பட்ட அம்மான்றத, அப்போவே அவங்க ஒரு ட்ரிங்க் பாட்டிலுக்காக பொண்ணை விற்க பார்த்தவங்க தானே அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஜெய் வந்து அப்படின்னா நம்ம வந்து மெய்யை பற்றி தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தோம்மா, எல்லாமே அவங்க அம்மாவோட வேலை தானா, பாப்பா மீட் பண்ண வைக்கணுன்றதுக்காக தான் அவங்க இப்படி போய் சொல்லிட்டு இருக்காங்களா அவங்ககிட்ட, அதனால தான் அன்னைக்கு மெய் வந்து ஹோட்டலுக்கு போலீஸுமே வர வச்சாங்களா அந்த பாப்பா வந்து மாட்டி விடணுன்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ அன்னைக்கு வந்து நம்ம ஹீரோட பிரதர்கிட்ட சொல்லிட்டு இருந்தா இல்லையா, மீடியாவில் வந்து எதையாச்சும் எழுதி வச்சுட்டு போவாங்க, அது ஹர்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு யார் கவலைப்பட போகிறாங்கன்னு. அதுக்கப்புறம் ஹோட்டலில் வந்து நான் இருக்கேன்னா நான் தப்பான வேலை தான் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஆளுங்க யோசிச்சிருக்கவங்ககிட்ட போயிட்டு நான் என்ன பண்ண முடியும், அவங்க எனக்கு ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறது கூட சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அவங்க பேச்செல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின எல்லாத்தையுமே அவள் யோசிச்சு பார்த்துட்டு 20 வருஷமாக நான் அவளை பற்றி என்ன யோசிச்சுட்டு வந்தனோ அது எல்லாமே இப்போ கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறான். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா நம்ம ஹீரோ. ஏன்னா அப்போ நம்ம ஹீரோட பிரதர் அன்னைக்கு ட்ராப் பண்ணப்போ அந்த பாப்புக்கும் ஆல்ரெடி எனக்குமே ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, அவன் என்னோட பேஷண்ட்டு ஒரு பொண்ணை வந்து ஹர்ட் பண்ணதில் அவள் இறந்து போயிட்டான், அந்த ப்ராப்ளத்தில் என்னோட பிரதர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அதை காமிக்கிறாங்க. அவன் ஃபியூனல் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும்போது அப்போ அவங்க சிஸ்டர் கால் பண்ணிவிட்டு நீ எதுக்காக அங்கே போன, உனக்கு இதனால் டேஞ்சர் ஆகும்ல அப்படின்னு
அப்படின்னு சொல்லியிருக்கா. நீ ஏன் தேவையில்லாமல் இப்போ பயந்துட்டுருக்கா, அதுக்காக வந்து பொய்க்கு போய் நம்ம ஒத்துழைக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். நான் வந்து அவளோட பேரண்ட்ஸ்கிட்ட வந்து பாப் தான் இது எல்லாத்துக்குமே காரணன்றதையுமே சொல்லிட்டேன்னு சொல்கிறான். அப்போ பார்த்தா என்னோட காருக்கு முன்னாடி ஒரு கார் வந்துருச்சு. அந்த கார் வந்து கொஞ்ச நேரத்தில் இருந்து ஆக்சிடென்ட்டே ஆகிருக்கும். ஆனால் அது எல்லாமே அந்த பாப்போட வேலை தான், என்னை பயமுடுத்தணுன்றதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட அன்னைக்கு இந்த பாப்பை வந்து ஹாஸ்டலில் வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா ஒரு பொண்ணு, அப்புறம் ட்ரக்கெல்லாம் வச்சு, அது எல்லாமே என்னோட பிரதரோட வேலை தான், அவனோட உண்மையான ஃபேஸை வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக தான் அவர் அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ உங்கள் பிரதர் தான் அந்த பொண்ணு அங்கே அனுப்பி வச்சதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதுமே, ஆமாம் அவனை வந்து உண்மையை கொண்டு வரணுன்றதுக்காக தான் வெளியே இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் ஹீரோ லிட்டில் மேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டது, அவகிட்ட நடந்துக்கிட்ட விதம், அழுகாத லிட்டில் மேன்னு சொன்னது, இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த ஃப்ளாரவே போய் பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. ஃபஸ்ட் டைம் அவன் கண்ணெல்லாம் கட்டி கூட்டிகிட்டு போயிட்டு, இந்த ஃப்ளார் வந்து உனக்காக தான் நான் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது. நம்ம ஹீரோயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்கா. அப்போ அவங்க சிஸ்டர் அங்கே வந்துட்டு, நீ என்ன நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. ஹீரோயின் இது எல்லாத்தையுமே நீ தானே நல்லபடியாக வந்து வளர்த்து வச்சுருக்க, நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அதனால தானே நான் இதை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறா. நான் இப்போ வந்து வந்து இறந்து போன பிறகு என்னால் இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்க முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் இதுக்கு எல்லாமே காரணம் நீ தான் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவகிட்ட எனக்கு என்னமோ அவன் திரும்ப வந்துட்டு தான் எனக்கு தோணுது, என் பக்கத்துலேயே தான் இருக்கதா தோணுது அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின்டம் அங்கே வந்துட்டு அவன் செத்து போயிட்டான், எப்படி திரும்ப வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள அங்கே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட சிஸ்டர், நீங்கள் எப்போ திரும்ப வந்தீங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அவங்க அம்மா, எனக்கு அங்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு, என்ன ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் நான் பில்லை பே பண்ணிட்டு இங்கே கிளம்பி வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சிஸ்டர், எந்த பேயை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும், பேயெல்லாம் ஒன்றும் பார்க்கல, நான் பாப்பா மீட் பண்ணுறதுக்கு நேற்று போனேன் இல்லை, அதனால தான் இவங்க பயந்துக்கிட்டு வந்துட்டாங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அங்கே நர்ஸுங்க வந்துட்டு அந்த மேயோட அம்மா வந்து இங்கே மெடிசன் எதையும் எடுக்காமல் இங்கே வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோவோட பிரதர் அங்கே வந்துட்டு, நான் மேவை மீட் பண்ணுறதுக்காக போகிறேன், நானே கொண்டு போய் மெடிசனை வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த நர்ஸ்கிட்ட, நீங்கள் வந்து பெரிய ஃபேன் மேவோட அப்படின்னு சொல்லி கேட்டதும், ஆமான்னு அவங்க சொல்கிறாங்க, அவங்களோட ட்ராமா எல்லாமே எங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க, அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டதும், சரி உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்குள்ளே வந்தால் அவங்க அம்மாவே பின்னாடியே வந்துட்டு, ஒரு நிமிஷம் நில்லு, நீ நேற்று என்ன வேலை பண்ண, பாப் வந்து மீட்டிங்கை கேன்சல் பண்ணுற லெவலுக்குன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அதை கேட்டுட்டு அவளுக்கு கோவமாயிருது, ரொம்ப எமோஷனல் வேறாக ஆரம்பிச்சுடுறா. பாப் வந்து நான் மீட் பண்ண போகலன்றதை நினச்சி உங்களுக்கு ஹாப்பியாக இல்லையா, நான் ஃப்ரீ ஆகிட்டேன்ன்றதை நினச்சி, ஆனால் மீட் பண்ண போக அதை நினச்சி ரொம்ப கவலைப்படுறீங்களா, இன்னமும் அவனை நினச்சி தான் உங்களுக்கு கவலையாக இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அதுக்கப்புறம் நான் இறந்து கூட போயிட்டேன்னா உங்களுக்கு அன்னைக்கும் கூட வந்து ஃபியூனல் ஃபங்க்ஷனில் கொஞ்ச நேரத்துக்கு அழுதுட்டு இருப்பீங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியலை, அந்த ஃபியூனலில் வந்து யார் யார் என்ன கொண்டு வந்திருக்காங்க, எவ்வளோ காசு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க, காசு உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் அடுத்த செகண்டே சரியாயிருவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆயிடுறா. அதுக்கப்புறம் வேஃபன் நாங்கள் சாங்கிட்ட வந்துட்டு, என்ன நீ ரொம்ப கவலையாக இருக்கியே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு, சரி நீ என்ன இவ்வளோ ஹாப்பியாக இருக்க, என்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்கலாமா, எங்கள் 2 பேரோட ஃபோட்டோ வந்து அங்கே ஹோட்டலில் யாரோ கிளிக் பண்ணி அங்கே சோசியல் மீடியாவில் போட்டு விட்டு அசிங்கமாக எழுதி வச்சிட்டாங்களே, அதை பற்றி நீ கவலைப்படாமல் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்புறம் ஒரு இன்சிடென்ட்ஸ் ஒன்று நான் பார்த்தேன் நேற்று சிசிடிவி ஃபுட்டேஜில், நீயும் அதுக்கப்புறம் அந்த மேயோட ஆன்ட்டியுமே அங்கே வந்திருந்தாங்களே, 2 பேருமே ஒருத்தர் மாற்றி ஸ்மைல் ஃபயராக பண்ணிட்டு இருந்தீங்களே, இதெல்லாம் ஒன்றும் சாதாரண நடக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலையேன்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அவங்க, நீ அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்லிட்டு ப்ளேம் பண்ணிட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஒன்றும் ப்ளேமெல்லாம் பண்ணலை, ஆனால் இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தான் நான் இருக்கேன், ஏன்னா நீ அப்படிப்பட்ட ஆள் தானேன்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு, நீ எதுக்காக பழைய நியூஸை பற்றி பேசிகிட்டு இருக்க, உன்னோட அந்த ஸ்டாரை பற்றின புது நியூஸை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க. அந்த ஃபோனை வாங்கி பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் பாப் வந்து நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டிக்கு கால் பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து எப்படி உங்களோட அண்ணனோட பொண்ணை பற்றியே இப்படி தப்பாலாம் வந்து எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டு அவள் ஒரு பப்ளிக் ஃபிகர், அவள் வந்து ரைட்டாக வந்து ஏதாச்சும் பண்ணானா நான் கரெக்டாக எழுத போகிறேன், தப்பு பண்ணால் தப்பு தானே பண்ண முடியும், இதை போய் நான் வந்து எப்படி வந்து என்னை நிறுத்த முடியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு அவன், இது எல்லாத்தையுமே நான் தானே உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணேன், அதனால தான் எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒன்றும் கில்ட்டியால் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவை கிடையாது, உங்களோட வேலை என்னமோ நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னதும் அவனுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு, சரி நம்ம இன்னொரு டைம் வந்து மீட் பண்ணி டின்னர் சாப்பிட்லான்னு சொல்கிறான். அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டி தான், நான் வந்து கேள்விப்பட்டேன் அவங்க அம்மா சொன்னப்போ என்னோட பின்னாடி அந்த பாப் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு இந்த சுத்தல் வந்து அவளை மொத்தமாக அழிக்கிறதுக்காகன்ற மாதிரி தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அங்கே இவனை பார்த்தாலும் சிரிச்சிட்டு இருக்கான் ஹாப்பி ஆகிட்டு. நீ என்ன நினச்ச, நான் வந்து மீட்டிங் வந்து வேணான்னு சொல்லிட்டு நேற்று கேன்சல் பண்ணேன்னா உன்னை அதோட விட்டுட்டேன்னு நினச்சியா, நான் உன்னை சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிறேன்
நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ஹீரோட்ட வந்துட்டு அவங்க செக்ரட்டரி சொன்னதுமே அவனுக்குமே ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. அப்போ அவன் செக்ரட்டரி வந்துட்டு இந்த ஆள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம இப்போ எதுவுமே உடனே பண்ண முடியாது, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே மீடியாஸ் எல்லாமே வந்துடுறாங்க. ஹீரோயின்ட்ட கொஸ்டின் கேட்க, நீங்கள் என்ன நிறைய வந்து ஆளுங்ககிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு ஃப்ராடு பண்ணிட்டுருக்கீங்களாமே, அவங்களுக்கெல்லாமே பிளான்ஸ் எல்லாமே டெலிவரி பண்ணலையாமே, உங்கள் கம்பெனியுமே மூடப்பட்டிருக்காமேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோ, ஏன் நான் எந்த ஒரு ஃப்ராடுமே பண்ணலை, இப்போதைக்கு வந்து ஒர்க் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு, ஆனால் கூடிய சீக்கிரமே எல்லாமே டெலிவரி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அவள் உள்ளே நுழைய போகிற ஆஃபீஸ்க்குள்ளே. ஆனால் அவங்க ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க. ஆனால் ஃப்ளூங்க் வந்துட்டு நீங்கள் இங்கேவே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ளே அனுப்பிடுறான். சாங் அதெல்லாம் பார்த்துட்டு கிளம்புனதுமே, இப்போ எங்கே நீ வேகமாக கிளம்பி போயிட்டுருக்க, என்ன உன்னோட ஸ்டாரை வந்து காப்பாற்ற போறியான்னு சொல்லிட்டு வேஃபன் கேட்குறாங்க. இந்த டைம் வந்து ஃபோட்டோ வந்து இல்லை, அதில் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃப்ராடு கேஸ் ஆகிருக்கு, நீ என்ன பண்ணுவ, அவள் ஃப்ராட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவன் மேலே இப்படி எழுதி வச்சுருக்காங்களே, சோசியல் மீடியாவை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், அது வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து பரவுன்றது, இதனால் அவளோட நேமே வந்து டோட்டலாக டேமேஜ் ஆயிரும், அவள் ஜெயிலுக்கு போகிறது கூட சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவள் வந்து கண்டிப்பாக யார்த்தையும் ஏமாற்றவும் மாட்டான், ஃப்ராட் பண்ணவும் மாட்டான்னு சொன்னதும், சரி என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அது யாருக்கு தெரிய போகுது, இப்போ போய் அவளை யார் காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு இவருக்கு பாவம் ரொம்ப கஷ்டமாயிருது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயினோட ஃபோனும் லேண்ட்லைனுமே அடிச்சுட்டே இருக்குது. அதை அவள் எடுக்க போனதுமே அங்கே ஃப்ளங்க் வந்துட்டு, நீ எதைக்குமே பதில் சொல்லாத, தேவையில்லாமல் பேசிட்டு இங்கே காசு உடனே வேணும்னு சொல்லுவாங்க, நான் ஆல்ரெடி வந்து விளக்கம் கொடுத்துட்டேன், ஆனால் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவள் வந்து, இப்போயுமே பார்த்தியா சோசியல் மீடியாவில் நான் தான் ஹேஷ்டேக்கில் வந்து ஃபஸ்ட்டு இடத்துல ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கேன், என்னை பற்றி தான் ஆளுங்க எப்பயுமே பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் அவன்கிட்ட நம்ம ரிப்போர்ட்டருமே சொன்னாங்க கரெக்டாக தான், நான் வந்து அன்லக்கி பர்சன் தான் அப்படின்னு சொல்கிறா. அவங்க என்ன பெரிய கரெக்டாக பேசிட்டாங்க, தேவையில்லாத பேச்சை தான் அவங்க பேசிட்டு போனாங்க, நீ எதுக்காக அதை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்கிறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, சாங்குமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காரு, இது டோட்டலாக க்ளோஸ் ஆனாலுமே புதுசாக ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காருன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் வந்து, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல, என்னோடய லைஃப்பில் நான் வந்து தோக்கணுமோ இல்லை ஜெயிக்கணுமோன்னு நினைக்கல, என்னோடய லைஃப்பில் நான் கொஞ்சம் காசு சம்பாரிச்சு என்னோடய அம்மாவையும் சிஸ்டரையும் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், அது கூட என்னால் முடிய முடியல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறா. அப்போ பார்த்தா அங்கே ஃபோன் ரிங் அடிக்குது. நீ தேவையில்லாமல் வேறு நம்பராக தான் எடுக்காதன்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை இது சாங் தான் கால் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவள் அட்டன் பண்ணதுமே, இப்போ மீடியாவில் வந்து ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு, நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னன்னு பார்த்தா எவ்வளோ வந்து ப்ராப்ளம் நாட்டில் போயிட்டுருக்கு, அதை பற்றிலாம் விசாரிக்காமல் எதுக்காக அந்த ஆக்ட்ரஸை மட்டும் ஒய்யாமல் நோண்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதை தான் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வேஃபனுமே பார்த்துட்டு, என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற ஒரு நியூஸ் ட்ரெண்ட் ஆச்சு, இப்போ என்ன வேறு மாதிரி போயிட்டுருக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. இப்போ சாங் வந்துட்டு பப்ளிக் வந்து முக்கியமான வந்து ப்ராப்ளத்தை தான் சால்வ் பண்ணுறதுக்கு பிடிக்கும், ஆக்ட்ரஸோட லவ் இஷ்யூலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஆன்ட்டியை காமிக்கிறாங்க. அங்கே பீப்புள்ஸ்க்கெலாம் அவங்க வந்து சில பொருள்களெல்லாம் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட வந்து நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படுதுன்னா எங்ககிட்ட வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஆளுங்க வந்துட்டு எவ்வளோ நல்ல பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தா சில ஆளுங்க வந்துட்டு ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சுடுறாங்க. என்ன ப்ராப்ளம் சொல்லி கேட்டதும், அந்த ஆக்ட்ரஸ் ப்ராப்ளத்தில் வந்து இவ்வளோ வந்து மூக்க நுழைச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் வந்து இங்கே எவ்வளோ நேரம் தண்ணி வராமல் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குதுன்னு நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம், ஆனால் அந்த இஷ்யூலாம் நீங்கள் கவனிக்கவே மாட்டீங்கன்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அவங்க செக்ரட்டரிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்டதும், சோசியல் மீடியாவில் இதான் மேடம் இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோ ஜெயிட்ட ஆல்ரெடி என்னோட ஆன்ட்டிகிட்ட சொல்லியாச்சு, நம்ம அந்த பாப்பை வந்து ஒழுங்காக வந்து பார்த்து வச்சுக்கிற சொல்லி, ஆனால் அவங்க எந்த பேச்சையும் கேட்காம இருந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும், நம்ம பவர் என்னன்னு நம்ம காமிக்க வேணாமா, அவனோட பவர் அவன் காமிச்சு அங்கே மீக்கு வந்துட்டு அவன் ப்ராப்ளம் கொடுத்தா பார்த்துட்டு சும்மா இருப்போம்னு நினச்சிட்டு இருந்தானா, அவளை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தானா, என்னை வந்து என்னென்ன போக போகுதுன்னு மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவோட ஆன்ட்டி வந்து பாப்பா பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சுடுறாங்க, எதுக்கு நீ தேவையில்லாத வேலை இந்த பண்ணிட்டுருக்கன்னு. அப்பாவே நான் இந்த மாதிரி பண்ணால் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரும்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். நீ தேவையில்லாத வேலை தான் பண்ணிகிட்ருக்க, ஆல்ரெடி சொல்லிட்டேன் டாக்டர் ஃபேன், அப்புறம் அவங்க சுற்றி காலங்களுக்கு நீ எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாதுன்னு, அப்புறம் எதுக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. தேவையில்லாமல் ஒரு பொண்ணோட பின்னாடி பைத்தியம் மாதிரி சுற்றி உன்னோட லைஃப்பை நீ ஸ்பாயில் பண்ணிக்கிறாது அப்படின்னு சொன்னதும், அது என்னோட பர்சனல் மேட்டர்னு சொல்கிறான். உன்னோட பர்சனல் மேட்டர் நம்ம பார்ட்டியை வந்து பாதிக்கக்கூடாது, நீ என்ன இந்த சீட்டில் வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறியா இல்லையா, உன்னோட ஏரியாவில் பார்த்தா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்காங்க, நீ நெக்ஸ்ட் டைம் வந்து ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும்னு நினைக்கிறியா, ஒழுங்காக போய் அங்கே வேலையை பாரு, தேவையில்லாமல் இந்த ப்ராப்ளத்தில் வந்து நீ ஈடுபடுத்திட்டு இங்கே வந்து பெரிய பார்ட்டிக்கு வந்து இழப்பை ஏற்படுத்தாதன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதை கேட்டுட்டு அவன் பேசாமல் வெளியே வந்துட்டு அவங்க மேலே கோவப்பட ஆரம்பிச்சுடுறான். ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா, அவங்க பிரதர் இறந்த வாசதான் இவளுக்கு இந்த இடத்துல சீட்டு கிடச்சிருக்கு, இல்லைன்னா இவன் நிலைமை என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனோட ஆள் வந்துட்டு அந்த அக்கௌண்ட்லேருந்து வந்து எல்லா ட்ரெண்டிங்குமே பார்த்தீங்கன்னா
இதெல்லாம் ஃபேக்கான ஐடி தான், கண்டுபிடிக்க முடியல எதையும் சொல்கிறான். அதை கேட்டுட்டு இவனுக்கு கோவமாயிருது, நீங்களாம் எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு. அதுக்கப்புறம் இது எல்லாமே அந்த மேயோட வேலையாக தான் இருக்கும், அவளை காப்பாற்றுறதுக்கு அவளோட பின்னாடி இருந்து யாரோ இது எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஏன்னா இதோட இதெல்லாம் விட்டுருவேன் நினச்சிட்டு இருக்காங்களா? கண்டிப்பாக இதை விட பெருசாக ஒன்று பண்ணுவேன், அதை மூலமாக யார் பண்ணுறாங்களோ அவங்க முன்னாடியே வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஹீரோட ஆன்ட்டி அவங்க ஃபோட்டோவையும் அதுக்கப்புறம் அங்கே இருக்க அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவையும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஒரு பர்சன் வந்துட்டு என்ன மேடம் என்ன கூப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த பாப்போட ரெக்கார்டிங் என்கிட்ட அனுப்பின ஆளு யாருன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த டாக்டர் ஃபேன் அவங்க பிரதர்ன்றவங்கலாம் யாருன்னு நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறணும், முதல் அந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.